Hey, hi, welcome to our channel. நம்ம சேனலில் ஹென்னா டிப்ஸ் அண்ட் டிசைன்ஸ் கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆஃப்டர் கேர் ப்ராடக்டில் சீலன் ஸ்ப்ரே பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஆஃப்டர் கேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர் கேர் ஆயில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் வேணும். எனி ஒன் எசென்சியல் ஆயில், நான் யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் கோகோனட் ஆயில். ஓகே, அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர், ரோல்-ஆன் கண்டெய்னர். ஓகேவா, சென்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரோல்-ஆன் கண்டெய்னர். நெக்ஸ்ட் ரோஸ் பெட்டல்ஸ். அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டில். அப்புறம் நமக்கு ஒரு மெஷரிங் கப் வேணும். நான் இப்போது 5 mlக்கு மெஷரிங் பண்ணுறதுனால நான் ஒரு 5 mlக்குரிய 5 mlக்குரிய ஸ்ப்ரே இது டானிக்கோட மூடி எடுத்துக்கிட்டேன். ஓகே, சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கோகோனட் ஆயிலில் அந்த கிளாஸில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோஸ் பெட்டல்ஸை போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அகெயின் கொஞ்சம் கோகோனட் ஆயில் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பேனில் வாட்டர் வச்சுட்டு வாட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதோட ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் உள்ளே வைக்க போகிறோம். 10 minutes வச்சா போதும். ஓகே, சரி வாங்க இதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த கிளாஸ் பாட்டிலில் உள்ளே வச்சிடுறேன். ஓகே, ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. இப்போ நாம் ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் போட்ட கோகோனட் ஆயில் மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு, ஆயில் மட்டும் எடுத்தாச்சு. இப்போ இதோட ஆல்மண்ட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் 5 ml ஆட் பண்ண போகிறோம். ரெண்டும் 5 ml ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் எசென்ஷியல் ஆயில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அதிகமாக தேவைப்படாது. ஓகே, அது என்ன எசென்ஷியல் ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ரோல்-ஆன் பாட்டிலில் இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த ரோல்-ஆன் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அந்த ஆயிலை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்.
ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இந்த க்ளோஸ்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ரோலான் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நல்லா ஷேக் பண்ணிட்டு இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம். மெகந்தி போட்டுட்டு ஆஃப்டர் மெகந்தியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அவ்வளோதான். இது ஆயிலுங்கிறதுனால நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆயிலோட எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆயிலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயில் வந்து இப்போது எல்லாமே நம்ம வந்து இதில் 4 ஆயில் சேர்க்குறோம் இல்லையா? 4 ஆயிலில் எது ஒன்று எக்ஸ்பைரி ஆனாலும் இந்த ஆயில் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஸோ வந்துட்டு 4 ஆயிலும் எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை வந்து நம்ம எத்தனை நாளுக்கு வேணாலும் எத்தனை மந்த்து வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து என்ன கிளாஸஸ் எடுக்கிறோம் ஃபாலோ பண்ணுறவங்க, விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுறவங்க டிஎம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப். டாட்டா பாய்.